வணக்கம் மக்களே, வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் தி கியூப்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அந்த 5 நேச்சுரல் நம்பரும் கியூப்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 5 கியூப்ஸ் எழுதியிருக்கேன். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப். இதோட வேல்யூஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூஸ் எழுதலாம். 1 கியூப் வந்து 1, 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27, 4 கியூப் வந்து 64, 5 கியூப் வந்து 125. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா, இந்த 5 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா டோட்டலாக 5 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 5 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 225. அது 5ஆல் டிவைட் பண்ணால் 5 4s are 20, ரிமைனிங் 2 இங்கே வந்துடும். 5 5s are 25. ஸோ 45. ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம்மை வந்து இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா பேஸ் பண்ணி. அதையும் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எக்ஸாமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபார்முலா என்ன வரும்? இந்த மாதிரி ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்னா, n இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4. இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த மாதிரி ஆவரேஜ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் மறக்கவே கூடாது. n இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4. இப்போது ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 5 இதுதான் n. அப்போ n 5னா இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 இன்ட்டு 5 + 1 6 ஸ்கொயர் டிவைட் பை 4. 5 இன்ட்டு 6 ஸ்கொயர் என்ன வரும்? 36. 4. இப்போ இந்த 36 4ஆல் அடிச்சிங்கன்னா 9 4s are 36. ரிமைனிங் 5 இன்ட்டு 9 இருக்குது. 9 இன்ட்டு 5 45. ஸோ இந்த ஆன்சரும் சேமாக வருதா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எக்ஸாமில் சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.